ஹோல 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 கோமலி வந்துட்டேன் குத்தலாட வந்துட்டேன் கூடி இருக்க அனைவருக்கு வணக்கம் வந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க 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 உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க உட்காருங்க உட்காரு பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க 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 செஞ்சு வேணே உடிமாட்டி செஞ்ச போல இசைக்கூட்டி பலபலபல கதை சொல்லி பாட்டு பாடி ஆட்டமாட கோமலி வந்துட்டேன் குத்தலாட வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் ஏறப்பப்பா 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 கொள்ளையடிப்போம் நடிக்கட்டும் கூட்டுக்காரன் சேரட்டும் தண்ணியை போட்டு ஆடட்டும் கூட்டோட தொலையட்டும் நமக்கு இருக்குது அதனால நம்ம வாழ்ந்த கலையானு நாடு நடிக்கிற நம்மளுக்கு நாட்டில் ஒரு வேணுமுங்க கோமலி வந்துட்டேன் குத்தலாட வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் வணக்கம் வந்துட்டேன் தந்துட்டேன் 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 அப்படி அருமையான பக்கம் சிறந்த முறையில் பேரன்பர்கள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்தல் தருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கத்தை கொடுத்தாச்சு. நன்றி நன்றி. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நாடகம் ஒரு அழகான சிறப்பு மிகு நாடகம். நேத்து நடந்தது அது வரலாறு, இது வந்து புராணம். ஹரிச்சந்திர மயான காண்டம் நேத்து அது வரலாறு மாமா, சிறப்பான முறையில் இது வந்து அழகான ஒரு புராண சிறந்த நாடகம். எல்லாம் கலந்துருக்கு, எல்லாமே கலந்துருக்கும். இந்த நாடகம் சிறப்பு மிகு ஒரு நாடகம்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் நாடகம் என்ன நாடகம் சோகத்தை தவிர எல்லாம் நடக்கும், எல்லாம் எல்லாம் நடக்கும். இது வந்து முழுக்க முழுக்க எப்படி சொல்றது, இது வந்து காதல் நாடகம், முழுக்க முழுக்க காதல் தான். நீங்க எல்லாரும் புராணம் அந்த நோக்கத்துல போக கூடாது. இது வந்து திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இருக்கு என்ன அது எனக்கு மட்டும் தான் சோகம். டான்ஸுக்கார பிள்ளைன்ட்டு நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க. என்னமோ வர்ற ஆளுங்க பிள்ளை இப்படியே தான் சொல்றீங்க. பப்புனுக்கு டான்ஸ், பப்புனுக்கு டான்ஸ், பப்புனுக்கு அதுதானே. என்ன நீ இந்த நோட்டீஸ் படிச்சுட்டு ரெண்டு கதையை சொல்லிட்டு போய் எங்களுக்கு தானே அனுப்பிவிடுற. உங்களுக்கு அனுப்பிட்டு என்ன விரேசனம்? நீ வர்றதுக்குள்ளதான் வேலையை முடிச்சு போடுறா. ஏன் நீங்க என்ன 4 மணி நேரம் அந்த புள்ள ஆனாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன చెప్పు, உங்க 3 வதுக்கு தான் முன்ன டோல் கட்டு போட்டுருக்கு. எப்படி வருவீங்க? பப்புனுக்கு தான் டான்ஸ். என்ன எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். நான் மேடையில வச்சு அமுக்குறேன், நீங்க வேணுக்குள்ள ஓட்டு அமுக்குறீங்க. எங்க இப்படி தேன் சொல்றீங்க, கடைசியில நான் தான் செருப்படி வாங்குறதா இருக்கு. எங்க இந்த நாடகம் ஏன் காதல் நாடகம்னு சொன்னா, எம்பெருமான் முருகனே வள்ளி மங்கையார காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படி பெரிய கடவுள் பணக்காரரு. ஆமா, அவர் ஏன் இப்படி விரட்டி விரட்டி தர்றாரு? நீங்க சொல்ற 100 உண்மை. முருகன் வந்து பணக்கார கடவுள். அவர் நினைச்சிருந்தா 150 பொண்ணு கூட கியூல நிக்கும். அதை விட்டு வள்ளிய காட்டுக்குள்ள போய்கிட்டு நான் மான தேடி வந்தேன், அதை தேடி வந்து இப்படி திர்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு கடவுளுக்கு காடு மேடெல்லாம் சுத்தணும் என்ன தேவையா? வந்து வீடு பூரா தங்க வச்சிருக்காரு, வீடு முழுக்க தங்க. அவரை பார்க்க போறானா உண்டியல காசா கொட்டுறாங்க. அப்படிப்பட்ட பணக்காரரு ஒரு பெண்ணுக்காண்டி காடு மேடு சுத்துறாரு. என்ன காரணம்? இதனால கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்கன்னு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நீ நாயாத்தான் திரியணும். என்ன ஒரு பிரச்சனை, கடவுள் தெரிஞ்சது அவரு பொண்டாட்டிக்கு, நம்ம ஆளுங்க நிறைய பேர் தெரிறது ஊரு பையன் பொண்டாட்டிக்கு. கேட்டா அதுதான் ட்ரெண்டுங்கிறாங்க, ஊரு பையன் பொண்டாட்டியை போட்டு அமுக்குறது. ஆமா, அது கூட கிடைக்காம யாரு இப்ப தானே இன்னைக்கு தானே 6ஆம் தேதி
இன்னைக்கு இதே சனி பெயர்ச்சி நல்லா நடந்திருக்கு. நல்ல நல்ல விஷயம் தம்பி. மேச ராசிக்கு சனி பெயர்ச்சி நடந்துருச்சு. அதனால புள்ள நல்ல காரியமா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த குறையும் இருக்காது. நல்ல முறையா இருங்க, சாமியை கும்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த நாடகம் ஏன் நான் உங்கள் எல்லாருக்குமே காதலை பத்தி சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே காதலை போல புனிதமானது எதுவும் கிடையாது. ஏன்னு சொல்றேன் கேளு. நானும் என் பொண்டாட்டிய காதல் பண்ணித்தான் கல்யாணம் முடிச்சேன். உங்க பொண்டாட்டிய காதலிக்கிறப்ப அப்படியே என்னை கண்டு உருகுவா. என் பொண்டாட்டி முத எங்க வேலை பார்த்தா தெரியுமா? செல்லு கடையில வேலை பார்த்தா. நான் டெய்லி ரீசார்ஜ் ஏத்த போற மாதிரியே அவளை போய் சைட் அடிப்பேன். சரி. அப்படியே அவளை பாக்குறப்பல என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். லவ் பண்றப்ப இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். சரி. இன்னுமே என் வீட்டுல பறக்குது. பட்டாம்பூச்சியா பறக்குமே. முண்டை பண்ட மாத்திரம் தானே பறக்குது. அடிக்கிற ஆண்ணா உண்ணா எவ்வளவு பிரச்சனை தானே சமாளிக்கிறது. ஒன்னு சொல்றேன் தம்பி, காதலனுக்கும் கணவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலனுக்கும் கணவனுக்கும் ரசிச்சுக்கிட்டே இருந்தான்னா, நல்லா கேளு, யாருக்கும் சொல்றேன், காதலனுக்கும் கணவனுக்கும் உள்ள வித்தியாசம். பொம்பளைய ரசிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் காதலன், பொம்பளைய சகிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் தான் கணவன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? மனுஷனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் பாரு அவன் மனுஷன், செய்யாத தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் பாரு அவன் தான் புருஷன். கடைசி வரைக்கும் போட்டு பழகணும். நான் ஒரு ஊர்ல ஒரு டைலாக் ஒண்ணு சொன்னேன். வாய் விட்டு சிரிச்சா நோயெல்லாம் போயிடும். இதுதானே பழமொழி. இதானே பழமொழி. இதத்தான் ஒரு மேடையில சொன்னேன். ஒருத்தர் எனக்கு போன் அடிச்சாரு, தம்பி தங்கராசா. ஆமாண்ணே சொல்லுங்க. நீ ஒரு பழமொழி சொன்னீங்களப்பா, என்னன்னு? வாய் விட்டு சிரிச்சா ஆமாண்ணே நோய் விட்டு போகும்னு. என்னண்ணே இப்ப இத நீ சொன்ன மாதிரியே நானும் செஞ்சேன் தம்பி. என் நோய் என்னை விட்டு போயிருச்சுட்டாரு. அண்ணே லூஸ் மாதிரி பேசாத, நல்ல விஷயம் தானே. அது ஒரு டைலாக்னு. அதுக்காண்டி வாய் விட்டு சிரிச்சா பிரஷர் சுகர் எல்லாம் குறைய போகுதா? அதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட இல்ல தம்பி. நீ சொன்ன வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு, நானும் வாய் விட்டு சிரிச்சேன், என் நோய் என்னை விட்டு போயிருச்சுட்டாரு. எனக்கு புரியல ஏண்டு. என் நாடகத்தை பார்த்துட்டு முண்டை நடிச்சாம 12 மணிக்கு அககான்னு சிரிச்சுருக்கான். பொண்டாட்டி எந்திரிச்சு இவன் மெண்டனாக்கு நினைச்சிட்டு வீட்டை விட்டு போயிருந்திருக்கான். கடைசியிலேங்கிறது இந்த லூச முண்டை பேருக்கு பொண்டாட்டி தான் பெரிய நோயாவே இருந்திருக்குன்னு. வளகரு முந்தானத்து ஒரு பிரச்சனை ஆயிருச்சுடா. என்ன பிரச்சனை? லேசா மண்டை வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, தலைவலினா ஒரு ஊசியை போட்டு விரட்ட வேண்டியதானே. அந்த ஆளு சொன்ன புது டாக்டர் போல, மண்டை வலிக்குதா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும்ன்றியா. எவ்வளவுன்னு கேட்டு ஒரு 3500 ரூபா ஆகும்ன்றியா தலைவலின்னு போனதுக்கு. சரி எடுப்போம்னே, வேற என்ன சார் பண்ணணும்? அப்படியே உங்க உடம்ப மொத்த ஸ்கேன் பண்ணணும். எதுக்கு? ஒரு 8000 ஆகும்ன்றியா. இத்தனைக்கு காசு இருக்காப்பா? இல்ல, வேற வழி கிடையாது. இவன் நம்மளை வச்சு ஆஸ்பத்திரி கிட்டதுக்கு ஒரு பிளான் போட்டான். ஆமா. இதுல ஒரு விஷயம் என்ன நல்லா நோட் பண்ணு தம்பி. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நிறைய இடத்துல போலி டாக்டர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. ஆமா. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவனும் ஒத்துக்கிட்டு ஒரு 50,000 கட்டிட்டான். 50,000 கட்டி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. சரி. ஆபரேஷன் பண்ணவே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். டாக்டர் வேமா போய் 2 லிட்டர் தண்ணி கேன வாங்கிட்டு வந்து இந்த தண்ணியை குடிட்டு இருக்காரு. இவனுக்கு டென்ஷனு. சார் ஆபரேஷன் பண்ண உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா சார்? நீங்க என்ன சார் 2 லிட்டர் தண்ணி கேன வச்சு தண்ணியை குடின்றீங்க? தம்பி நான் புதுசா பழகுற டாக்டர், உனக்கு தொண்டையில இருந்து தொப்புள் வரைக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நீ தண்ணியை குடிச்சாதான் எங்கன ஒழுகுதுன்னு நான் பார்க்க முடியும் இருக்கான். ஏன்னா முண்டை நீ ஓட்டடிக்க கொத்த பார்க்க வந்திருக்க. நீ ஒழுகுறத நக்கி இது என்னைக்கு நீ டாக்டர்? இது கூட பரவாயில்ல. ஒரு ஆள் இப்படித்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். அங்க டாக்டர் கேட்டிருக்காரு, தம்பி பேஷண்ட் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லுன்னு இருக்கான். சரிங்க சார், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார், ஒரே ஒரு கஷ்டம். என்னடா கஷ்டம்? அந்த நர்ஸத்தை சிஸ்டர்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்கான். பொத்துக்கிட்டு படுத்துட்டு வாயில ஊசியை போட்டு வந்துருக்காரு. இவனும் பொழந்து படுத்திருக்கான். அந்த நேரம் நர்ஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இவன் சொல்லு விட்டுருக்கான், ஏய் நர்ஸ், ஏய் நர்ஸ், என்னடா நீ என் இதயத்தை திருடி விட்டாயின்னு இருக்கான். படு முண்டை, உன் கிட்டனே திருடி 4 வாரம் ஆச்சுடா முண்டை. படு பொத்திக்கிட்டு. நிறைய பேருக்கு எது நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வித ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன். இதுல இந்த நிறைய கூட்டத்துல கல்யாணம் ஆனவங்களும் இருக்கீங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பிறப்பான்னு நினைச்சு சொல்றேன், தயவு செய்து கேளுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையே வராம குடும்ப